பொக்கிஷமாய் தெரிந்து கொண்டார். அதை நினைத்து நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது மாத்திரமல்ல, மகிழ்ச்சியோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். வானமோடு சிங்காசனமாயும் பூமி அவருடைய பாதப்படி இருக்கிறபடினாலே எங்கள் வீடுகள் இருந்தாலும் கூட உங்கள் வீடுகளிலே தேவனுடைய பாதம் கடந்து வருவதாக விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஜெபத்தோடு கூட ஆராதனைக்குள் கடந்து போகும்படியாக நாம் யாவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளிலும் கூட உம்மை வீடுகளிலிருந்து ஸ்தோத்தரிக்கும்படியாக தேடும்படியான ஒரு நேரத்தை கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம். தேடுங்கள், அப்போது கண்டடைகள் என்று சொல்லி பார்க்கிறோனுமாக நீர் எங்களை காண்கிற தேவன். நாங்களும் விசுவாச கண்களிலே, ஆவிக்குரிய கண்களிலே உம்மை உணரவும் உம்மை எங்களுக்குள் காணும்படிய கிருபை செய்வீராக. உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் தாமே எங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பீராக. எம்மட்டும் காத்த தேவன் தாமே இனிமேலும் காக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களிலே இந்த ஆண்டவரை காணொலி வழியாய் பார்க்கின்ற ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை மேம்படுத்துவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமரை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தாமரை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, இதை சமூகத்திலே
ஜெபித்தே இயேசுவே உம்மை நம்பிடுவே எனதுள்ள ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை நம்பிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தாமதன்னை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்னை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உம்மையாய் வட்டமடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உம்மையாய் வட்டமடையே தமது முக பிரகாசம் அதிகமும் என்னில் வீசிடுமே தமது முக பிரகாசம் அதிகமும் என்னில் வீசிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தாமதன்னை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்னை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆம் ஆண்டவரே, உம் சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் சமூகத்தில் தான் எங்களுக்கு ஆனந்தம், நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் உண்டு கர்த்தாவே. உங்களுடைய அன்பை கண்டடையும் போது நாங்கள் உங்களுடைய உறவாய் மாறுகிறோம். எங்கள் சொந்தம் நீர்தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீர்தான் எங்களுக்கு சொந்தம் அப்பா. நாங்கள் சொந்த ஜனங்கள் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிற ஐயா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழ்வும் நீரே, என் பலமும் நீரே. என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழ்வும் நீரே, என் பலமும் நீரே. ஆபத்து காலத்தில் துணையும் நீரே, இக்கட்டு நாளில் அரணம் நீரே. ஆபத்து காலத்தில் துணையும் நீரே, இக்கட்டு நாளில் அரணம் நீரே. வனாந்திர பாதையில் வழியும் நீரே, அவாந்திர வெளிகளில் ஆறும் நீரே. வனாந்திர பாதையில் வழியும் நீரே, அவாந்திர வெளிகளில் ஆறும் நீரே. என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழ்வும் நீரே, என் பலமும் நீரே. என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழ்வும் நீரே, என் பலமும் நீரே. மார்போடு அணைக்கின்ற தாயும் நீரே, தோள் மீது சுமக்கின்ற தந்தை நீரே. மார்போடு அணைக்கின்ற தாயும் நீரே, தோள் மீது சுமக்கின்ற தந்தை நீரே. கண்ணீரை துடைக்கின்ற கருணை நீரே, கைவிடா
இயேசு நீரே, என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழும் நீரே, என் பலம் நீரே, என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழும் நீரே, என் பலம் நீரே. மார்போடு அணைக்கின்ற தாயும் நீரே, தோல்விடு சுமக்கின்ற தந்தை நீரே, மார்போடு அணைக்கின்ற தாயும் நீரே, தோல்விடு சுமக்கின்ற தந்தை நீரே, கண்ணீரை துடைக்கின்ற கருணை நீரே, கைவிட காக்கின்ற தேவன் நீரே, கண்ணீரை துடைக்கின்ற கருணை நீரே, கைவிட காக்கின்ற தேவன் நீரே, என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழும் நீரே, என் பலமும் நீரே, என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழும் நீரே, என் பலமும் நீரே. ஊழியத்தில் என்றும் தலைமை நீரே, உயர்த்துவதில் மிக பிரியம் நீரே, ஊழியத்தில் என்றும் தலைமை நீரே, உயர்த்துவதில் மிக பிரியம் நீரே, வாழ்த்துவதில் வள்ளல் நீரே, அதிசயம் செய்கின்ற இயேசு நீரே, வாழ்த்துவதில் வள்ளல் நீரே, அதிசயம் செய்கின்ற இயேசு நீரே, என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழும் நீரே, என் பலமும் நீரே, என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழும் நீரே, என் பலமும் நீரே. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற சாமி, நீர் எங்கள் சொந்தம் அப்பா, எல்லாமே நீர் தான் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை கிருபையாய் தாங்கி கொண்டு வந்தீர், இன்னையும் நீர் தாங்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் கரங்களிலே தெய்வ செய்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் இடைப்படுவீராக, வார்த்தையினால் எங்களை உற்சாகப்படுத்துவீராக, வார்த்தையினால் எங்களை தைரியப்படுத்துவீராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான சொல்லி பார்க்கிறோம். அப்பேற்பட்ட கிருபையை தருவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நாம் தெய்வ செய்தி தியானிக்கும்படியாக கடந்த வாரத்தில் கூட ஆண்டுடைய வருகை குறித்து நாம் தியானித்தோம். உலகத்தில் நாம் பார்க்கும்போது தேவ வருகை குறித்து நாம் உலகத்தில் சொல்லும்போது அது அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வியை கொடுக்கும்படியாய், ஒரு குழப்பத்தை கொடுக்கும்படியாக, அநேகருக்கு ஒரு விந்தையான ஒரு காரியமாக இருந்தாலும் கூட நாம் யாவரும் தேவன் வருவார் என்று விசுவாசோடு கூட காத்திருக்கிறோம். உலகத்தின் பார்வைக்கு நாம் வித்தியாசம் இருந்தாலும் கூட வேதத்தில் நாம் வாசிக்கிற வண்ணமாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் போது 27ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ வருகை குறித்து நாம் உலகத்தில் சொல்லும் போது அது மற்றவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டாட சொல்லி பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஃபூலிஷ் என்று சொல்லி பார்க்கிறோம், முட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை குறித்து பவுல் சொல்லுகிறார், பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் பார்க்கின்ற போது உலக மத்தியிலே ஒரு பைத்தியம் போல தோணலாம். ஆண்டுடைய வருகை குறித்து பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் வருவார் என்று உலகத்தில் சொல்லும் பொழுது அது உலக பார்வைக்கு ஒரு பைத்தியமாய் தோன்றுகிறது. வேதம் சொல்கிறது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமாகவே என்று சொன்னால் ஞானிகளை தேவன் வெட்கப்படுத்தும்படியாக, அதாவது நாம் பார்க்கும்போது தேவன் நம்மை
உலகத்தில் நம்முடைய பார்வை, மற்ற ஜனங்களுடைய பார்வை ஒரு பைத்தியமாக, ஒரு முட்டாள் போல கூட தோன்றலாம். என்று சொன்னால் உலகத்தின் வழிபாடுகள் எல்லாம் உருவத்தின் வழிபாடுகளை தான் உலகம் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது நம் தேவனை உருவமாக பார்க்க முடியாது. தேவன் விக்கிரகங்களை வெறுக்கிறவராக இருக்கிறார் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதனால் இங்கே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி என்ன செய்கிறார் தேவன்? உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாம் உலகத்தின் பார்வைக்கு ஒரு பைத்தியமாக, ஒரு முட்டாளாக தான் இருக்கலாம். ஆனால் வேதத்தில் அப்படித்தான் சொல்லுகிறது, பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்மை அழைப்பு அவரை வார்த்தை மூலமாக விசுவாசிக்கும்படியாக பைத்தியமானதை தெரிந்து கொள்ள சொல்லி பார்க்கிறோம். அது 1 கொரிந்தியர் 1:21 வாசிக்கும் போது எப்படி எனில், தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்திலே தேவனை அறியாதிருக்கையில் என்று சொல்லி பார்க்கிறோம். சுய ஞானத்தினாலே தேவனை நம்முடைய அறிந்து கொள்ள முடியாது. தன்னுடைய சுய ஞானத்தினால், தன்னுடைய நம்முடைய விஸ்டம், அவருடைய சுய ஞானத்தினால எந்த ஒரு மனுஷனும் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் என்று சொல்லி பார்க்கிறோம். சுய ஞானத்தினால், செல்ஃப் விஸ்டம் மூலமாக தேவனிடம் யாரும் பார்க்க முடியாது. தேவனை பார்ப்பதற்குரிய வழி என்னவென்று சொல்லி வேதம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. தேவன் ஆவியாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் உலகத்துக்கு தேவன் தன்னை காண்பிக்கிறார். தேவன் ஆவியாய் இருப்பதாக தான் வேதம் சொல்கிறது. ஆனால் சுய ஞானத்தினாலே தேவனை செய்ய முடியாது, உலகம் அறிய முடியாது. இன்றைக்கு உலகத்தின் ஜனங்கள் யாவரும் தங்கள் சுய ஞானத்தினால் தான் தேவனை தேட விரும்புகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, சுய ஞானத்தினாலே தேவனை அறிய முடியாது என்று சொல்லி. நாமோ நம்முடைய சுய ஞானத்தினாலே தேவனை அறிய முடியாது. நம்முடைய ஞானத்தினாலோ நம்முடைய திறமையினாலோ தேவனை அறிய முடியாது. தேவனை அறிய வேண்டும் என்று சொன்னால் அதைதான் சொல்லி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாடு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு முட்டாள் எப்படியாக சொல்வதையெல்லாம் நம்புவார்களோ அது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்வதையெல்லாம் நம்ப வேண்டும். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சொல்லாதும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல் உலகத்தில் சுய ஞானத்தினாலே யாரும் தேவனை தெரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷன் ஞானவனாய் இருக்கலாம். உலகத்தில் தேவனால் படைக்கப்பட்ட படைப்புகளை அவனால் தெரிந்து கொள்ள முடியும். சந்திரனிலே கடந்து போய் அங்கே தங்குபடியான காரியங்களை உலகத்தின் மனுஷன் தெரிந்திருக்கலாம். ஆனால் தேவனை தெரிய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தை உண்டாக்கின சிருஷ்டிகரை, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கிரியேட்டரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சுய ஞானத்தினால் தேவனை தெரிந்து கொள்ள முடியாது. பவுல் விவரமாய் சொல்லுகிறார். எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் அவளுக்கு எப்படி இருக்கிறது? பைத்தியமாய் தோன்றுகிறது. எப்படி தோன்றுகிறது? சுய ஞானத்தினாலே தேடினால் தேவனை ஒருவராலும் காண முடியாது, தேவனை சந்திக்க முடியாது. தேவனை சந்திப்பதற்கு வழி என்னவென்று சொல்லி நம்முடைய வேதம் விளக்கத்தை காண்பித்திருக்கிறது. அதனால் நம் தேவனுடைய பார்வைகளை பவுல் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கீழே செய்த தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு சுய ஞானத்தினாலே தேவனை யாராலும் பார்க்க முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை விசுவாசிக்கிறவர்கள் அதை ஒரு பைத்தியம் போல, முட்டாள, ஒரு ஃபூலிஷ்னா பண்ணுவா, எல்லாவற்றையும் சொல்வதை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு வருகிறார், ஆம் இயேசு வருவார், இயேசுவே வாரும் என்று சொல்லி அழைக்கத்தக்கதான ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அதுபோல இன்றைக்கு சுய ஞானத்தினாலே தேவனை உலகம் அறியாதபடிக்கு இன்றைக்கு சுய ஞானத்தினால் தான் செல்கிறார்கள். வேதம் சொல்வதை உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு வருவதை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பார்க்கிற வண்ணமாக ஒரு 90% பார்க்கிற உலக ரீதியாய் பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தான் இருக்கிறார்கள். காரணம் என்ன? சுய ஞானத்தினாலே தேவனை தேடுகிறார்கள். அப்படி அவர்கள் தேவனை தேடுகின்ற போது சுய ஞானத்தினால் தேவனை அறியாதிருக்கையிலே பைத்தியமாக தோன்றுகிறது.
தேவ போதனைகள், தேவனுடைய சட்டங்கள் உலகத்துக்கு பைத்தியமாய் தோன்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் சற்று விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதே அதிகத்தில் வாசிக்கிறோம். 18ஆம் வசனம் வாசிக்கும் போது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவனுக்கு இருக்கிறது, பைத்தியமாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம், தேவனை குறித்ததான உபதேசம், தேவனை குறித்தான அந்த பார்க்கிற டாக்டரின் பார்க்கிறோம், அது உலகத்தின் பார்வைக்கு பைத்தியமா இருக்கு. யாருக்கு பைத்தியமா இருக்கு? ஒன்று உலகத்துக்கு பைத்தியமா இருக்கிறது, இரண்டாவது கெட்டு போகிறவர்களுக்குள்ளே பைத்தியமா இருக்கிறது. தேவனுடைய உபதேசம், டாக்டரின், தேவனுடைய டீச்சர் அங்கே பார்க்கிறோம் அல்லவா, அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. உலகத்தில் தேவனுக்குரிய காரியங்களை சொல்லும் போது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அது பைத்தியமாக, விகர்க்கமாக தோன்றுகிறது. தேவ ஜனமாகி நாம் வாழ்க்கையில் மற்றவர்களை பார்க்கும்போது ஒரு முட்டாள்தனமாய் கூட யோசிக்கலாம். பைத்தியம் என்று சொல்லும் போது, ஃபூலிஷ் என்று சொல்லும் போது முட்டாளாய் யோசிக்கலாம். இவர்கள் வழிபடுகிற விதங்கள் முட்டாளாய் இருக்கிறது, இவர்கள் வழிபடுகிற விதங்களை பார்க்கும்போது பைத்தியதனமாக இருக்கிறது சொல்லி யோசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, சுய ஞானத்தினாலே தேவனை அறிய யோசித்தால் அறிய முடியாது. சுய ஞானத்தினாலே தேவனை தேட யோசித்தால் அதை நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சுய ஞானத்தினாலே அவர்கள் தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிறது, அவளுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. அதே அந்த 21 வாசிக்கிறவனமாக பைத்தியமாக தோன்றுகிறது. பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவன் பிரியமாய் இருக்கிறார். பிரசங்கத்தின் வேதத்தின் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷனாக பரிசுத்தாவியில் பிறந்தார் சொல்லி விசுவாசிக்கிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே மற்றவருடைய பார்வைக்கு தேவ ஜனங்களாகிய நாம் பைத்தியமாக தான் தோன்றலாம். பவுல் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு என்ன செய்தார் தேவன்? உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய காரியம் எல்லாம் உலக பார்வையிலே ஒரு முட்டாள்தனமாக, ஒரு பைத்தியமாக தான் தோன்றலாம். அதை தான் வேதம் சொல்கிறது, பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார். நாம் விசுவாசிக்க வேண்டும், இங்கே தேவன் இருக்கிறார். என் நாமத்தில் எங்கே 2-3 பேர்கள் கூடியிருக்காங்க, தேவன் இருக்கிறார். நாம் தேவனை குறித்து பேசுகிறேன், தேவ கருத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். நாம் பேசுவது ஒரு சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வவல்லவர். வானாதி வானம் கொள்ளாத தேவனை நாம் ஆராதிக்கின்றபடியினாலே அவரை பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா! அவர் சர்வவல்ல தேவனாய் இருக்கிறார். இது மற்றவர்களுக்கு ஒரு முட்டாளாய் தோன்றலாம், மற்றவர்களுக்கு ஒரு பைத்தியமாய் தோன்றலாம். அதைதான் தேவன் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் பைத்தியமான நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். நன்றாய் தெரியும், எனக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார், உங்கள் உள்ளான காயத்தை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார், உங்களுக்கு சொந்தமான தேவனாய் இருக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது? உன்னை என் உள்ளங்கை வரைந்திருக்க சொன்னால் என்னை தேவன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். இது உலகத்தின் மக்களுக்கு பைத்தியமாக, முட்டாள்தனமாய் தோன்றலாம். அவர்கள் நம்மை பார்க்கும் போது வித்தியாசமாய் தோன்றலாம். ஆனால் வேதம் நம்மை உற்சாகப்படுத்த முடியாது. வேதம் வைத்திருக்கிற தேவன் நம்மை பலப்படுத்த முடியாது, தைரியப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடினாலே உலகத்தின் பார்வைக்கு நாம் பைத்தியமாய் தோன்றினாலும் கூட பவுல் சொல்கிறார், கெட்டு போய்களுக்கு எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய உபதேசம் என்பது சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போய்களுக்கு எப்படி இருக்கிறது? பைத்தியமாய் இருக்கிறது. கெட்டு போவதற்காக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது பைத்தியமாக தான் தோன்றும். அதனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஞானவான்களை விட தேவனை அறிகின்ற ஞானத்தில் நாம் சென்றவர்களாய் இருக்கிறோம். விசேஷமான ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஞானவான்கள் அத்தனை பேராக இருந்தாலும் கூட அவர்கள் பெற முடியாத ஒரு பெரிய சுவாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தராய் தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் உலகத்தில் பாக்கியமான ஜனங்கள். இந்த சீரை பெற்றவர்கள் பாக்கியமானவர்கள். ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்ற நாம் இந்த உலகத்தில் பாக்கியமான மக்கள். ஆனால் உலக பார்வைக்கு நாம் யாராய் இருக்கிறோம்? நான் ஒரு பைத்தியமாய் இருக்கிறேன், ஃபூலிஷ். நான் ஒரு முட்டாளாய் தோன்றுவனாய் இருக்கிறேன். ஆனால் அதை குறித்து நாம் பாரப்பட வேண்டாம், அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன? சிலுவை குறித்ததான உபதேசம் கெட்டுப்போனுக்குத்தான் பைத்தியமாய் தோன்றுகிறது. கெட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கு தான் நம்மை பார்க்கும்போது, நம்முடைய வழிபாடுகள், நாம் தேவனை விசுவாசிக்கின்ற விசுவாசங்களை பார்க்கும்போது அவளுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. அதை குறித்து நாம் பாரப்பட வேண்டாம்.
பாரங்களை சுமக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். வேதனைகளை காண்கிற ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் கண்ணீர் துளிகளை கணக்கிலே வைத்திருக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த சாக்கியம் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இல்லாதபடி இருக்கிறது. இதையெல்லாம் வசனங்கள் எல்லாம் நாம் தியானிக்கும் போதுதான் நம்முடைய ஆவியில், ஆத்மாவில், சரீரத்திலே ஒரு பலன், ஒரு தைரியம், ஒரு உற்சாகம் வரும் நமக்குள்ளாக. அதனால் இன்றைக்கு தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நம்மை கர்த்தரை பிடித்து தெரிந்து கொண்டால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக நம்மை பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொள்ள சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே சோர்ந்து இல்லாதபடிக்கு தேவனை ஆராதிக்க வேண்டும். எவ்வளவு பாரங்கள், வேதனைகள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் வரும். ஆனாலும் அதை குறித்து பாரப்படக்கூடாது. பாரத்தை சுமக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். வேதனைகளை மாற்றுகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் கண்ணீருக்கு பதிலை கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு சொந்தம். அவர் நாம் பாடின வண்ணமாக தேவன் நமக்கு சொந்தம். என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழ்வு நீரே, என் பலம் நீரே. அவர்தான் எல்லாம் நமக்கு உரிமை பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக அவர் வருகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, நமக்காய் வரப்போகிறவராய் இருக்கிறார். ஆனால் உலக பார்வைக்கு எப்படி இருக்கிறது? கெட்டு போய்களுக்கு சிலுவையினுடைய உபதேசம், வேதத்துடைய உபதேசமானது அவளுக்கு எப்படி இருக்கிறது? பைத்தியமாய் தோன்றுகிறது. அதை குறித்து நாம் பாரப்பட வேண்டாம். அவளுக்கு ஜெபிக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஜீவியத்தில் பார்க்கும்போது வேதனைகள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம். ஆனாலும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பொய் சொல்லவோ மனம் மாறுவர் யார் கிடையாது, மனமுத்திரர் கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரோ? நிறைவேற்றுவார். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை திருப்பக்கூடாது. கர்த்தர்களை ஆசீர்வதிக்க சித்தமாகிவிட்டார், ஒருவராலும் அதை தடை செய்ய முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கு தேவ ஜனமாகி நம் வாழ்க்கையிலே உலக பார்வைக்கு நீங்கள் பைத்தியமாய் தோன்றலாம். அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். சிலுவை குறித்தான உபதேசம் கெட்டவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, தங்கள் சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது? பைத்தியமாய் தோன்றுகிறது. சுய ஞானத்தினால தேவனை யாராலும் பார்க்க முடியாது. நமக்கு அவரை சந்திப்பதற்குரிய வழி விதங்கள் எல்லாம் வேதத்தின் மூலமாக விளக்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இதை விசுவாசிக்க வேண்டும். தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறார், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். உங்கள் வீட்டிலே நீங்கள் ஆராதிக்கின்ற வேளையிலே ஆவியாக தேவன் இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார் என்று விசுவாசியுங்கள். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண முடியும். கர்த்தருக்காய் காத்திருக்கிற உன்னை கர்த்தர் எழும்ப செய்ய வல்லவராய் இருக்கிறார். கழுகு எப்படி காத்திருந்து புது பலவைந்து எழுப்புகிறது, அது போல உன் வாழ்க்கையிலே இன்றைக்கு முடங்கி இருக்கலாம், இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கலாம், இன்றைக்கு குழம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை எழும்ப செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எந்தாலும் வாய்க்காதபடி தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் கலங்கிவிடக் கூடாது. நாம் இன்றைக்கு சோர்ந்திருக்கிற சூழ்நிலைக்குள் இருக்கலாம், கலங்கிவிடக் கூடாது. தேவன் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை பார்க்கணும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறபடினாலே நாம் சோர்ந்து விடாதபடிக்கு இன்னும் அதிகமாய் தேவனை ஆராதிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. நாம் அனைவருக்கு தேவனுடைய சாட்சிகளை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் உலகத்தின் பார்வைக்கு இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பைத்தியமாய் தோன்றலாம். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறது, பைத்தியமாய் தோன்றுகிறது. சுய ஞானத்தினாலே தேவனை தேடுகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறது? பைத்தியமாக தோன்றுகிறது. சுய ஞானத்தினாலே தேவனை பார்க்கவே முடியாது. சுய ஞானத்தில் இங்கு இருப்பார் என்று சொல்லி அங்கே போய் பார்க்க முடியாது. இந்த ஸ்தலத்தில் அங்கு இருப்பான்னு சொல்லி அவர்கள் பார்க்க முடியாது. ஆனால் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அல்லவா? அதனால் நம் வாழ்க்கையிலே உலக பார்வைக்கு நாம் எப்படி இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை நான் தெரிந்து கொண்டேன். நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி விசுவாசியுங்கள். தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் மறப்பதும் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசியுங்கள். விசுவாசிக்க வேண்டும்.
விசுவாசமானது நம்பப்படுவதற்கு உறுதியும் காணப்படுவதற்கு நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். காணல, ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிங்க. வனாந்தரமான வழியா தேவன் வழிகளை உண்டாக்குவார், அவாந்தரமான பாதையா ஆறுகளை உண்டாக்குவார். இல்லாதவனை இருக்கிறதை போல மாற்றுகிற தேவனை ஆராதிக்கிறபடினாலே இன்றைக்கு உலகம் நம்மை பைத்தியமாய் எண்ணலாம். வேதம் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் பைத்தியமானவர்களை நான் தெரிந்து கொண்டேன். நான் தேவனுடைய பார்வையிலே பைத்தியமாகவே இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை 100% நான் நம்புகிறேன். நான் இல்லைதான் இல்லாதவனுடைய வாழ்க்கை இருக்கிறதை போல மாற்றுகிறவனாய் இருக்கிறார். வனாந்தரம்தான் வழியை அவரால் உண்டாக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை கர்த்தர் மாற்ற முடியும் ஐயா, மாற்ற முடியும் அம்மா. நிச்சயமாகவே இன்றைக்கு வேதம் சொல்கிற வண்ணமாக தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமானவை தெரிந்து கொண்டு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீத புத்தகம் 49ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது 49ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் வாசிப்போம். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவருடைய உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தை தேவன் பார்த்து சொல்லுகிறார். உலகம் நம்மை பார்த்து, கெட்டுப்போய் நம்மை பார்த்து பைத்தியம் என்று சொல்லும் போது தேவன் இங்கே சொல்லுகிறார், இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன பைத்தியம் என்று சொல்லி பார்க்கிறோம்? தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவருடைய உள்ளத்தின் அபிப்பிராயம். மனுஷன் நினைக்கிறான் தன் வீடு நித்தியமாயிருக்கும், தலைமுறை தலைமுறையாயிருக்கும் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தின் அபிப்பிராயம். இதுதான் அவருடைய எண்ணங்கள். அவர்கள் தங்கள் நாமங்கள் தங்கள் நிலங்களுக்குள் தரித்திருக்கிறார். என்ன பண்றாங்க? நிலங்கள் மேல் அவருடைய நேம், அவருடைய நாமங்கள் என்ன பண்ண தரித்து ஸ்டாண்டர்டா இருக்கும் என்று யோசிக்கிறார். என்ன பண்றாங்க? உலகத்தில் யோசிக்கின்ற மனுஷனுடைய யோசனை என்ன? நிலங்களும் தன்னுடைய சந்ததிகளும் தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவருடைய உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு? எப்பவே நம்முடைய வாழ்க்கை இருக்கும், நாமும் தரித்திருக்கும். ஆகிலும் கனம் பொருந்தினா இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறார். அபிப்பிராயம் இப்படி இருந்தாலும் கூட வேதம் சொல்கிறது மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். யார் ஒப்பா இருக்கிறான்? கனம் பொருந்திய மனுஷன். அவன் ரெஸ்பெக்டட் பர்சன். அவன் உலகத்தில் ஒரு கனம் இருந்த ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆனால் யாராய் இருக்கிறான்? அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். இதுதான் அவர்கள் வழி. இந்த உலகத்தில் எந்த மனுஷனுடைய வழி எப்படி இருக்கிறது? ஒரு மிருகத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. இதுதான் வழி, இதுதான் வழி என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அவர்கள் பைத்தியம் என்று சொல்லி பார்க்கிறோம். முட்டாள், ஃபூலிஷ். இங்க நான் பார்க்கும்போது இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் மனுஷன் நிரந்தரம் என்று யோசிக்கிறார். நிரந்தரம் இல்லாதது, கணம் பெருத்து எவ்வளோ பேரை பார்த்திருக்கிறோம் அல்லவா? செல்வ சீமான்களை பார்த்திருக்கிறோம் அல்லவா? ராஜாக்களை குறித்து சரித்திரங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு நாட்டை ஆகிற மக்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அவருடைய முடிவு எப்படி என்று சொல்லி நாம் கண்களால் பார்த்திருக்கிறோம் அல்லவா? என்ன நடந்தது? ஆட்சி செய்தவர்கள் ஆட்சியை கொண்டு போனார்களா? இல்லை அல்லவா? உலகத்தில் அதிபதியாக இருந்தவர்கள் தன்னுடைய தேவைகள் எல்லாவற்றை கொண்டு போனார்களா? இல்லை அல்லவா? ஆனால் வெற்றி கொள்கிறார்கள். தேவன் சொல்கிறார், அது என்னவென்று சொல்லி பார்க்கிறோம், இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம் என்று சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், கணம் பெருத்திருக்கலாம், நித்திய காலமாய் செல்வம் இருக்கும், நித்திய காலமாய் எல்லாம் இருக்கும் என்று எண்ணுகின்ற எல்லாருடைய எண்ணங்களும் தேவ பார்வைக்கு இருக்கிறது பைத்தியமாய் இருக்கிறது, பைத்தியமாய் இருக்கிறது. ஆகிலும் அவர்கள் செய்கிறார்கள், உன் சந்ததியார் அவளை சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள், பெருமையாய் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது எல்லாம் பைத்தியம், முட்டாள்தனமான ஒரு உலகத்துக்குள்ளாக மனுஷன் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்தார்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமான நம்மை தேவன் தெரிந்து கொண்டார்.
உலகம் இதுதான். கனம் பெருத்த மனுஷனாய் இருக்கலாம், ஆனாலும் கூட அவனுடைய முடி எப்படி இருக்கிறது? அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை தான். எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் கூட நித்திய காலமாக தன்னுடைய வாழ்க்கை இருக்கும். நித்திய காலமாக என்னவென்று இருக்கும்? நித்திய காலமாக தன்னுடைய வாசஸ்தலம் இருக்கும் என்று யோசிக்கிறார். இன்றைக்கு பூமியின் வாசஸ்தலங்களுக்காக எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பொறாமைகள், எவ்வளவு கொடூரமான தன்மைகள், எவ்வளவு வஞ்சகங்கள், எவ்வளவு சூதுகள், கொலைகள், கொள்ளைகள் இப்படியெல்லாம் நடக்கிறது அல்லவா? நித்திய காலமாய் இருக்கிறோமா? இல்லையே, இல்லையே. இன்றைக்கு இதையெல்லாம் விலகிக் கொள்ளாதபடிக்கு அறிவாளிகளைப் போல உலகம் செல்கிறது. ஆனால் நம்மை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த வேதம் சொல்கிறதை ஒரு குழந்தையை போல ஏற்றுக்கொள்ளும் போது உலக பார்வைக்கு நான் முட்டாளாய் தோன்றலாம், பைத்தியமாய் தோன்றலாம். அது குறித்து நான் கவலைப்படவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் வானம் பூமி வந்து போகும். இந்த வார்த்தை வந்து போவதில்லை அல்லவா? இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. வேதத்திற்கிற ஒரு வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. கர்த்தர் உயர்த்தி வேண்டும் சொன்னால் உயர்த்துவார் தேவன். உன்னை கீழாக்காமல் மேலாக்க வேண்டும் சொன்னால் மேலாக்குவார். நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும். அதனால் இந்த உலகத்தினுடைய காரியங்களை பார்க்கும் போது இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம் என்று சொல்லி வேதத்தில் தேவன் சொல்கிறார். நித்திய காலமாக வாசஸ்தலங்கள் இருக்கும், தலைமுறை தலைமுறையாக அவருடைய பெயர் இருக்கும் என்று யோசிக்கிற எல்லா கணம் பெருத்த மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒரு மிருகத்துக்கு ஒப்பாகவே முடிகிறது. இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம் என்று சொல்லி விளக்கங்கள் வேதம் கொடுத்திருக்கிறபடியினாலே நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு பொருட்டா எண்ணாதபடிக்கு, அதை பாரமா எண்ணாதபடிக்கு தேவனை மாத்திரம் உயர்வா எண்ணுவோம். என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழ்வு நீரே, என் பலம் நீரையா, ஆபத்து காலத்தின் துணை நீரையா, இக்கட்டு நாளில் அரண் நீரையா, வனாந்தரத்தில் வடி நீரையா, அவாந்தர வரையில் ஆறுகள் நீரையா. எனக்கு எல்லாம் நீர்தான் ஆண்டவரே, எல்லாம் நீர்தான். நான் பைத்தியமாய் இருப்பேன் தேவனுக்காக. வார்த்தை சொல்வதை நான் விசுவாசிப்பேன். நான் தெய்வத்தை வடிவமாக அவரை ஒரு ஆத்துவமாய் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. தோமா அன்றைக்கு தொட்டு பார்த்தார், விழாவிலே கைகளை விட்டு பார்த்தார். ஆனால் நான் இன்றைக்கு என் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள் இருந்து தேவன் பேசுகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். நான் விசுவாசிக்கின்றேன். எனக்குள் என் தேவன் ஆவியாய் இறங்கிக் கொண்டு என்னோடு கூட பேசுவதை என்னால் உணர முடிகிறது. ஐ பிலீவ். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள் தேவன் வாசம் செய்கிறார், உங்களுக்கும் தேவன் வாசம் செய்கிறார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க தேவன் பிரியப்படுகிறார் என்று சொல்லி விசுவாசிப்போம். அதுதான் விசுவாசம். உலக பார்வைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஃபூலிஷ். நான் பைத்தியமாக இருக்கிறேன், நான் உலகத்தின் பார்வைக்கு ஒரு முட்டாளாய் இருக்கிறேன். ஆனால் எனக்கும் தெரியும் என் தேவன் பெரியவர். என் பிரச்சனையை தீர்ப்பா, என் கண்ணீரை துடைப்பா, என் வியாதியை சுகமாக்குவா. வார்த்தை சொல்கிறது, வியாதியை சுகமாக்குவா. அவரை வசனத்தினால் என்னை குணமாக்குவா. வார்த்தை அனுப்பி என்னை குணமாக்குவார். அவர் இன்றைக்கு வசனங்களை கேட்கும் போது கர்த்தர்களை சுகமாக்குவதை உணர முடியும் உங்களால். அப்படித்தான் இருக்க வேண்டும். உலக பார்வைக்கு நான் பைத்தியமாய் தோன்றலாம். நான் தேவ சமூகத்திலே நான் பல நிறைந்தவனாய் இருக்கிறபடினாலே இதுதான் அவர்கள் வழி. எவர்கள் வழி? உலகத்தில் எல்லாம் நிலையாயிருக்கும் என்று எண்ணுகளுடைய வழி என்ன? பைத்தியமான வழி அது. உலகத்தில் ஒன்றும் எந்த மனுஷனோடும் கூட கடந்து போவதே கிடையாது, கடந்து போவதே கிடையாது. இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் அப்படி அல்ல. ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கிற நாம் அந்த வார்த்தைகளை 100% விசுவாசிக்க வேண்டும். தேவ செய்தியை கேட்கின்ற போது கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிங்கள். பக்கத்தில் இருக்கிற சாதாரணமானவர் அல்ல, ஆல்மைட்டி காட். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, சிருஷ்டிகர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். உங்கள் பிரச்சனை பெரிதல்ல, உங்கள் வேதனை பெரிதல்ல, உங்கள் வெட்கம் பெரிதல்ல, உங்கள் துக்கம் பெரிதல்ல. தேவன் பெரியவர் என்பதை மறந்து போகாதீர்கள். நிச்சயம் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. முடிவுண்டு. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு உலகத்தில் வரும்போது தேவ ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். தேவனை யாரெல்லாம் அற்பமாக, கிறிஸ்துவை யாரெல்லாம் பைத்தியமாய் எண்ணினார்களோ அவர்கள் தான் வெட்கப்படுவார்கள். இயேசு வருவார், மெய்யாகவே இயேசு வருவார்.
வருவார். 2000 ஆண்டுகளுக்குள்ளாக மனுஷனாய் வந்தவர் வருவார். ஆதியில் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் மறுபடியும் வருவார். நியாயாதிபதியாய் வருவார். உலகத்தின் பார்வைக்கு கெட்டு போய்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கலாம். சுய ஞானத்தால் தேடுகளுக்கு பைத்தியமாய் இருக்கலாம். ஆனால் தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். நாம் தேவனை நமக்குள் காண்கிறோம். தேவனை உங்களுக்குள் காண்கிறீர்கள். பொக்கிஷம் உங்களுக்குள் இருக்கிறது. மண்ணான மனுஷனுக்குள் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது சொல்லி பவுல் சொன்னது போல உங்களுக்குள் ஒரு பொக்கிஷமாகிய தேவ ஆவி உங்களுக்குள் இருக்கிறார். கலங்காதீர்கள். உங்கள் கண்ணீர் துளிகளை கணக்கில் வைத்திருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறாயா, கம்பீரத்தோடு இருப்பாய். உன் பிள்ளைக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் கணவனுக்காக, பல விதமான பிரச்சனைக்காக கண்ணீர் விடுகிறாயா? உன் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற தேவனை ஆராதிக்கிறார். யார் வைக்க முடியும்? உன் கண்ணீர் துளிகள் தரையில் விழுந்த உடனே காய்ந்து விடுமே. ஆனால் தேவனோ கவுண்டிங், கணக்கில் வைத்திருக்கிற தேவனை ஆராதிக்கிறோமே. உலகத்தின் பார்வைக்கு தேவ வசனங்கள் பைத்தியமாய் தோன்றலாம். அதனால்தான் தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவனை தெரிந்து கொண்டார். நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதென்று சொல்லி மெய்யாகவே சொன்னார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷனை உருவாக்கும் தேவனுக்குள்ளாய். ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தின் தேவனோடு கூட இணைக்க வைக்கும். எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்ற வைக்கும் தேவ வார்த்தை. பழையெல்லாம் ஒழிந்துவிடும். புதிதாய் ஒரு மாற்றத்தை தேவனால் கொடுக்க முடியும். என் வாழ்க்கையில் எவ்வளவோ கொடுமையானவனாய் வாழ்ந்தவன், தேவனை அறிவதற்கு முன்பாக பாவத்தில் ஜீவித்தவனோ, இன்றைக்கு இந்த வசனம் மாற்றுகிற விந்தைகளை யோசித்து பார்க்கும் போது யாராலும் தன்னை தானே மாற்றிக்கொள்ள முடியாது. ஜென்ம சுவாபம் எனக்குள் இருக்கிறது, என்னை நானே மாற்றிக்கொள்ள முடியாது. இந்த வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றும், அவர் சாயலாய் மாற்றும். பரலோகத்தில் கடந்து போகும்போது அவருக்கு ஒப்பாய் மாற்றும். காரி துப்பும் பொழுது, கன்னத்தில் அறைந்த போது, ஈட்டினால் குத்தின போது, பிதாவை மன்னியும் சொல்லப்பட்ட மன்னிக்கிற தேவன் அல்லவா அவருடைய தன்மையாய் நம்மை மாற்றத்தக்கதானது. இந்த வார்த்தைக்கு ஜீவன், இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அதனால் உலகத்தில் நாம் பைத்தியமாய் தோன்றலாம். யாருக்கு பைத்தியமாய் இருக்கிறோம்? சிலுவை குறித்தான உபதேசம் கெட்டு போயவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. சுய ஞானத்தினாலே தேவனுக்கு எப்படி தோன்றுகிறது? பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உலகத்தில் யாரை தேவன் தெரிந்து கொண்டார்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமான தேவன் தெரிந்து கொண்டார். அதே தேவன் சொல்லுகிறார், கணம் பெருத்த மனுஷனாய் இருக்கலாம், இதுதான் அவன் வழி, இதுதான் அவன் பைத்தியம். வேதம் சொல்லுகிறது, எதற்கு கலங்கி கொண்டிருக்கிறாய்? உன் பிரச்சனை யோசித்துக் கொண்டு எதற்கு வேதனைப்படுகிறாய்? வேதனை விட்டு வெளியே வரும், கலக்கத்தை விட்டு வெளியே வரும். கர்த்தரும் பட்சத்தில் இருக்கும் போது மனுஷன் என்ன செய்வான்? என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். என் ஆண்டவராகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியானின் மனுஷன் ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவர் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறார். அவன் பேர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை படித்து பார்க்கும் போது நாபால் என்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். நாபால் என்று சொன்னால் என்னவென்று சொல்லி பார்க்கிறோம்? பைத்தியம் ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்க. அவன் பார்க்கும்போது அவன் ஒரு முட்டாளாக இருக்கிறான். அங்கே நான் பார்க்கிறோம், இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது அங்கே தாவீது இந்த நாபால் இடத்திலே தன்னுடைய அவர்கள் அந்த இடத்தில் பார்க்கும்போது அவர்கள் ஆகாரம் இல்லாதபடிக்கு நடந்து வந்து யுத்தத்துக்கு கடந்து போகும்படியாய் தோய்ந்திருக்கிறார். தோய்ந்திருக்கின்ற போது இங்கே நான் பார்க்கிற வண்ணமாக மறுபடி என் ஆண்டவராகிய நீர் நாபால் எனும் இந்த பேலியாரின் மனுஷனை குறித்து ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். நாபால் என்று சொன்னால் பைத்தியம். அவள் மனைவியாகிய அபிகாய் சொல்லுகிறாள், இங்கே பார்க்கிறோம், அவனை குறித்து ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை என்ன பண்ணுங்க? ஒரு பொருட்டாக எண்ணாதீங்க, ஒரு பொருட்டா எண்ணாதீங்க. ஒரு சில குழப்பமான ஒரு காரியங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம், ஒரு பொருட்டா எண்ணாதீங்க. நாபால் சொல்லும்போது ஒரு பைத்தியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த தாவீதினுடைய ஜனங்களை எப்படி நான் சொல்லி பார்க்கும் போது அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 14 வாசிப்போம்.
அப்போது வேலைக்காரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயில் நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுக்கு சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திர ஆட்களை அனுப்பினார், அவர்கள் பேரில் அவரை மீறினார். 15 வாசிங்க. அந்த மனுஷரோ எங்களுக்கு மிக உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்திலே நடமாடினாலெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. 16 வாசிக்கும் போது, நாங்கள் ஆடுகளை மேய்த்து இடத்திலே இருந்த நாளெல்லாம் அவர் எப்படி இருந்தார்கள்? இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலா இருந்தார்கள். உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகள் எழும்பலாம், அதை குறித்து ஒரு பொருட்டா எண்ண வேண்டாம். அங்கே பார்க்கிற வண்ணமாக அந்த மனிதன் யாரா இருக்கிறான்? நாபால் என்பவன் ஒரு பைத்தியம் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? ஆனால் தாவீதும் இருந்த அந்த கூட்டம் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் அந்த நாபாலுக்கு அந்த நபருக்கு மதிலா இருந்தார், அவளுக்கு ஒரு சுகம் இருந்தவளா இருந்தார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனையோடு இருக்கலாம். நீங்க அந்த பிரச்சனை மௌனமா இருக்கும்போது அவங்க யோசிக்கலாம், பைத்தியமா யோசிக்கலாம் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பொறுமையோடு கூட காத்திருந்து சொல்லும் போது நாம் செய்ய வேண்டும், பொறுமையோடு தான் காத்திருக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமாய் பிரச்சனை எழும்பலாம், போராட்டங்கள் எழும்பலாம், வியாகுலம் எழும்பலாம், வேதனை எழும்பலாம், உங்களுக்கு விரோதங்கள் எழும்பலாம். ஆனாலும் கூட தாவீது நாபாலுக்கு எப்படி இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். அவளுக்கு எப்படி இருக்கிறான்? சுற்றிலும் மதிலா இருந்தார்கள் அவர்கள். அவளுக்கு அந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? சுகமா இருந்தார்கள், அவர்கள் பாதுகாப்பா இருந்தார்கள். அது போல இன்றைக்கு உலகத்தின் பார்வைக்கு பைத்தியமா இருக்க நாம் யாரா இருக்க வேண்டும்? நாம் தேசத்துக்கு மதிலா இருக்க வேண்டும். உனக்கு விரோதங்கள் எழும்பலாம், உறவுகள் மூலமாய் விரோதங்கள் எழும்பலாம். ஆனாலும் ஜெபிக்கின்ற மனுஷனாயிரு. அவர்கள் யோசிக்கலாம், இவன் நான் சண்டையிடுகிறேனே, இவன் ஜெபிக்கிறான் சொல்லி ஒரு முட்டாளா யோசிக்கலாம். நான் பைத்தியம் தான், எனக்கா யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் அல்லவா? அங்கே அவள் ஒரு பொருட்டா எண்ண வேண்டாம். அது போல உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்ன பண்ணாங்க? ஒரு பொருட்டா எண்ணாதபடிக்கு தேவனுக்கு நீங்கள் மதிலா இருங்கள். தேவ பாதுகாப்புள்ள ஜனங்களா இருப்போம். பிரச்சனை கொடுக்கிற ஜனங்களுக்காக நாம் மதிலா இருப்போம், பாதுகாப்பை செய்வோம். தேவன் மாற்ற வல்லவர். நாபாலுடைய அந்த முடிவை நீங்கள் அந்த அதிகாரத்தில் படித்து பார்க்கும் போது அவன் மரிப்பதை குறித்து பார்க்கிறோம். தாவீது மேற்கொள்ள வருகிறார். தாவீது அந்த நாபாலை கோபத்தினால் அடிக்க வரும்போது ஞானம் நிறைந்த அந்த நாபாலுடைய மனைவியாகி அபிகாயில் என்ன செய்கிறார்? தாவீது வந்து சொல்லுகிறார், குற்றத்தை நீங்கள் சுமந்து கொள்ள வேண்டாம். நாபால் என்கிறவன் யார் தான்? ஒரு பைத்தியம் தான். நீங்கள் நல்லதுதான் செய்தீர்கள், உங்களுக்கு கெடுதி செய்யும்படியாக எழுப்பலாம். ஆனால் அவர் ஒரு பைத்தியம். உலகம் இன்றைக்கு எப்படியாக அவர்கள் வழியும் அவர்கள் பைத்தியம் என்று சொன்னவனமாக உலகம் எப்படியோ அது போல எதையும் ஒரு பொருட்டாய் எண்ண வேண்டாம். கர்த்தர் பெரியவர், அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், பொய் சொல்ல அவர் மனிதன் கிடையாது. குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, தாமதித்தாலும் காத்திரு, அது பொய் சொல்லாதையா. தேவன் சொன்ன வார்த்தை பொய் சொல்லாது. ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அங்கே பார்க்கின்ற போது அவள் அங்கே என்ன செய்கிறாள்? அங்கே அவருடைய விரோதம் எழும்பாதபடி செய்கிறார். அபிகாயில் ஞானமாய் சொல்லுகிறார், அவருடைய ஒரு பொருட்டாய் எண்ண வேண்டாம். நாபாலுடைய மனைவி சொல்லுகிறாள், பொருட்டாய் எண்ண வேண்டாம், தேவன் பார்த்துக் கொள்வார். நீங்களும் நானும் இருக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் போது நீங்கள் அமைதலாய் இருங்கள். அவள் யோசிக்கலாம், பைத்தியத்தை போல அமைதலாய் இருக்கிறார்களே, முட்டாளா இருக்கிற யோசிக்கலாம். அமைதலாய் இருப்போம். கர்த்தர் உங்களுக்காக மாற்றங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருகிறவராய் இருக்கிறபடினாலே அமைதலாய் நாம் இருப்போம். தேவ ஜனங்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரச்சனையில் அமைதலாய் இருந்தோம், காத்திருப்போம். தேவன் செயல்பட காத்திருப்போம். தேவன் கிரியை செய்ய காத்திருப்போம். அவர் செய்கிற செயல்கள் ஆச்சரியமாய் இருக்கும். அவர் செயலில் வல்லவர், யோசனையில் பெரியவர். அவர் செயல் ஆச்சரியமாய் இருக்கும். கடக்க முடியாத கடலை கடக்க முடியாத ஆச்சரியங்களை தேவன் செய்தார். அவர் உங்களுக்காக செயல்படுகிற காரியம் ஆச்சரியமாய் இருக்கும். நாம் மௌனமாய் இருப்போம். அவளை யோசிக்கலாம், பைத்தியம் போல யோசிக்கலாம். உங்களை பார்த்து ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார். பொறுமையோடு இருந்தது. கர்த்தர் உங்கள் பொறுமைக்கு ஏற்ற பதிலை கொடுப்பார். தாவீது சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் இடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையோடு இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தத்தில் ஜெயித்தவர் அவர். ஜெயத்தை கொடுப்பார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும்.
நாம் பிரயாசப்படுகிற குதிரையால் அல்ல, கர்த்தரால் ஜெயம், தேவனால் ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உலக பார்வைக்கு நாம் பைத்தியமாய் தோன்றலாம். வேதமும் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டேன். யாருக்கு நாம் பைத்தியமாய் இருக்கிறோம்? கெட்டு போய்களுக்கு சிலுவை குதிரை உபதேசம் பைத்தியமாய் இருக்கிறது. சுய ஞானத்தினாலே தேவனை தேர்ந்தெடுக்க நாம் பைத்தியமாய் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கணம் பெருத்த மனுஷன் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான், மிருகங்களுக்கு ஒப்பாக அவருடைய முடிவு இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். மெச்சிக்கொள்ளட்டும், பேசிக்கொள்ளட்டும், உங்களை ஜெயிச்சதாக மெச்சிக்கொள்ளட்டுமே, உங்களை வீழ்த்ததாக மெச்சிக்கொள்ளட்டுமே, உங்களை ஒடுக்கினதாக மெச்சிக்கொள்ளட்டுமே. பார்வோன் எவ்வளவாக இஸ்ரவேலை ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் அல்லவா? உங்களை ஒடுக்குவதன் மூலமாக தேவ கரத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் உங்களை வேதனைப்படுத்துவதன் மூலமாக தேவ மகிமை பார்ப்பீர்கள். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும். இன்றைக்கு வேதனையூடாய் போகலாம், இன்றைக்கு மன உளைச்சலூடாய் போகலாம், இன்றைக்கு தடுமாற்றத்தின் ஊடாய் போகலாம், இன்றைக்கு குழப்பத்தின் ஊடாய் போகலாம், இன்றைக்கு கேள்வியூடாய் போகலாம். அமைதலாய் இருக்கும். அநேகருடைய பார்வைக்கு பைத்தியமாய் தோன்றலாம். ஆனால் பைத்தியமான நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் கடைசி நாம் ஒன்றை வாசிப்போம். அதை 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29 வாசிப்போம். மாம்சமான யாவரும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டும்படிக்கு அப்படி செய்தற்காக செய்தார். மாம்சமான யாவரும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டும்படிக்கு அப்படி செய்தார். தேவ தூதனாகிய லூசிபர் பெருமை பாராட்டினார், கீழே தள்ளப்பட்டார். தேவன் பெருமையுடன் எதிர்த்திருக்கிறபடியினாலே தேவனுடைய பார்வையில் எனப்படுகிறது பெருமை பாராட்டாதபடிக்கு பைத்தியமான என்னை தேவன் தெரிந்து கொண்டார். நான் என்ன பெருமை பேச முடியும்? என் ஞானத்தை குறித்து பேச முடியுமா? ஞானத்தில் குறைவுள்ளது. மோசே என்கிற ஒரு மனுஷனை லட்சக்கணக்கான மக்களை மீட்கும்படியாக தெரிந்து கொண்டார். மோசைக்குள் என்ன பெருமை இருந்தது? திக்குவாயும் மந்தனாவுள்ளவனாய் இருந்தான் அல்லவா? 80 வயதிலே என்ன பெருமை இருக்கும் அவனுக்குள்ளாக? இடிவானவனை தேவன் தெரிந்து கொண்டாரே. 80 வயதாகி முதிர்ந்தவராக திக்குவாயும் மந்த நாவுள்ள அந்த மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார் அல்லவா? காரணம் என்ன? மோசே பெருமை பாராட்டாதபடிக்கு. விசுவாசி பெருமை பாராட்டினான், லூசிபை பெருமை பாராட்டினான். தேவனை விட மேலாகும்படியே பெருமை பாராட்டின போது பூமியில் தள்ளப்பட்டார். அதற்காக தான் தேவனை செய்கிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு. அதனால இன்றைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? பெருமையான காரியங்களை பேசவே கூடாது. நம் ஞானத்தை, நம் திறமைகளை, நம்முடைய பக்திகளை, நம்முடைய சக்திகளை, நம்முடைய நாலேஜ், நம்முடைய எந்த ஒரு காரியத்தையும் ஒரு பெருமையை பேசக்கூடாது, பெருமையை பேசவே கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவாக நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுடன் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். தாழ்மையுடன் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறபடியினாலே அங்கே அவர் மறுபடியும் அதை வாசிப்போம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டும்படிக்கு அப்படி செய்தார். மாம்சமான யாவரும் எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டும்படிக்கு அப்படி செய்தார். யாரும் பெருமை பாராட்டக்கூடாது, தேவனை மிஞ்சி ஒன்றும் பேசக்கூடாது. இன்றைக்கு கடைசி நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக நம்மை தாழ்த்துவோம். பிரச்சனையிலே தாழ்ந்து செல்லுங்கள், பொறுமையோடு செல்லுங்கள், சகித்து செல்லுங்கள். பைத்தியம் என்று எண்ணட்டுமே, தேவன் பார்த்துக் கொள்வார், தேவன் பிரச்சனையை பார்த்துக் கொள்வார். அதனால் பெருமை பாராட்டாதபடிக்கு நாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடைசியாக 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலையும் உலகிலெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லோருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும்.
என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க எவ்வளவு ஒரு தேவனை மென்மையாய் பேசுகிறார் அவர். இன்றைக்கு நாம் வாழ்க்கையில் எதை குறித்து மென்மையை பேச வேண்டும்? தேவனை குறித்து மென்மையை பேச வேண்டும். அங்கே நான் வாசிக்கிற வண்ணமாக 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க திராணி உண்டாவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் சேகரித்த பொன் விலையேறப்பட்ட பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் சொல்லி பார்க்கிறோம், உம்மால் உண்டானது உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். தேவனுக்கு தான் மகிமையை செலுத்துகிறார். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு நாம் இருக்கும்படியாக தான் தேவன் அப்படி செய்தார். தாவீது யாராயிருந்தால் ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பனாயிருந்தார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் தேவன் அவரை உயர்த்தினார். அந்த தாவீதின் சந்ததிதான் இந்த உலகத்தையே உண்டாக்கின இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதனால் இன்றைக்கு எந்த விதமான பெருமை இல்லாதபடிக்கு நம்மை தாழ்த்துகிற மக்களாக, பொறுமையோடு இருக்கிற மக்களாக, சகித்துக் கொள்கிற மக்களாக, அநேகர் பார்த்து பைத்தியம் என்று சொல்லலாம், 100க்கு 100 இந்த வசனங்களை விசுவாசிக்கிற மக்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். உலகத்தில் வருகிற எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, இலை படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. இதை அறியாயோ, இதை கேள்விப்படவில்லையோ? ஆமாண்டவரே, நான் கேள்விப்பட்டு விட்டேன் ஐயா. ஆண்டவரே, நான் தேவனை குறித்து அறிந்து விட்டேன் ஆண்டவரே. நான் உலகத்தின் பார்வைக்கு பைத்தியமாய் தோன்றலாம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமான என்னை தெரிந்து கொண்டபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை தொடர்ந்து ஆராதிப்போம். உங்கள் பொறுமைக்கு நல்ல பலனை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் தாழ்மைக்கு நல்ல பலனை கொடுப்பார். உங்கள் சகிப்புக்கு நல்ல பலனை கொடுப்பார். உங்களுடைய காத்திருப்புக்கு நல்ல பலனை கொடுப்பார். நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. கர்த்தர் அப்பேற்பட்ட கிருபை செய்ய நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானலை தெரிந்து கொண்டு சொன்னாங்க தியானித்தோம் ஐயா. நாங்கள் உலகத்தின் பார்வைக்கு பைத்தியமாய் தோன்றலாம். யாருக்கு நாங்கள் பைத்தியமாய் இருக்கிறோம்? சிலுவை குறித்தான உபதேசத்தை கெட்டுப்போய்களுக்கு நாங்கள் பைத்தியமாய் இருக்கிறோம். சுய ஞானத்தினாலே தேடுகளுக்கு நாங்கள் பைத்தியமாய் இருக்கிறோம். சுய ஞானத்தினால் தேடுவதனாலே தேவனை உலகம் பார்க்க முடியாது. சிலுவை குறித்த உபதேசம் ஆண்டவரை கேட்காமல் தேவனை உலகம் அறிய முடியாது. சிலுவையின் உபதேசம்தான் பரலோக வழிக்கு உரிய ஒரே வழி கர்த்தாவே. இப்பேற்பட்ட உபதேசங்கள் நான் கேட்டிருக்கிற ராஜா. சிலுவையின் உபதேசம் ஆண்டவரே சொந்த ஜனமாய் யூதர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை செய்திருக்க ஸ்தோத்திரம் ஐயா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜனங்களுக்கு தேவையெல்லாம் சந்திங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.